அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவ்யூ கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வேணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை ஜமீன் குடும்பத்தை பிடிக்குமா, இல்லை நம்மளோட காலன் மந்திரவாதி மற்றும் கரும்பு சாசை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட துர்கா கரும்பு சாசுக்கு ஏற்றபடி கௌரி கிட்டேருந்து வீட்டுக்கு வந்து, அதாவது நம்மளோட துர்கா கிட்ட உண்மையான துர்கா கிட்ட தான் இந்த கடப்பா கனகாவாக இருக்கிற துர்கா வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு, ஜமீன் குடும்பத்துக்கு. மறுபடியும் என்ன பண்ணாங்க, சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக சத்யா டாக்டர்கிட்ட அசோக் கிட்ட எல்லாருக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வீட்டை சுத்தம் பண்ணி சாமிக்கெல்லாம் பயங்கரமாக பூஜை பண்ணி பூவெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளோட ஜமீன் குடும்பம் மொத்தமாக வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு. இந்த பக்கம் நம்மளோட துர்காவுக்கு கரும்பு சாசு இருக்குன்றதும் தெரியும், ஏற்கனவே சாந்தியை கொண்டு இருக்கிறதுன்றதும் தெரிஞ்சுமே ஆனால் வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் வந்து வெளியே போகிற மாதிரியும் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் அந்த கரும்பு சாசை அலைய விட்டுட்டு இருக்கிறாங்க. கரும்பு சாசு ஒரு விதத்தில் ஓடி ஒரு விதத்தில் நாக்கு தொங்க போயிடுச்சு. கடைசியாக இப்போ வந்து கரும்பு சாசை நம்மளோட துர்கா அழிக்க போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்